ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா, இந்த மொபைல் லேக் ஆகுது, ரொம்ப ஹேங் ஆகுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக தான். புது மொபைலாக இருக்கும், ரொம்ப லேக் ஆகுது, ஹேங் ஆகுது அப்படிம்பாங்க. பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த நம்ம இன்றைக்கி ரொம்ப அல்ட்ரா மாடலில் இருக்கும். அது வேறு விஷயம். அப்படி வாங்குகிற மாடல்ஸுமே நிறைய பேருக்கு ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இந்த மொபைல் வாங்கினேன், இவ்வளோக்கும் 6GB ரேமு, 4GB ரேமு, யூடியூப் ஓடிட்டுருக்கும்போது ரொம்ப லேக் ஆகுது, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கன்சல்ட் பண்ணுறோம், ரொம்ப ஷேர் பண்ணுறோம். பட் என்னென்னா, பேசிக்காக எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணு, ஏரோப்ளேனில் போட்டுட்டு ஆஃப் பண்ணு, நெட்டை வைஃபை சுவிட்ச் இருந்தால் அதை ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்கள், நெட்ஒர்க் செட்டிங்ஸ் எல்லாம் செக் பண்ண சொல்லுவாங்க. இது எல்லாமே யூஸ்வலாக எல்லாருமே பண்ணுறது தான். பட் இப்படிலாம் இருந்தாலுமே நமக்கு என்னென்னா, பொதுவாக ஒரு பேசிக்கான விஷயம், அந்த மொபைலில் மாற்றணும்னே நமக்கு அந்த முடிவுக்கு வந்துடுவோம். அது ரொம்ப லேக் ஆகுது, 2 நாள் யூஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டேன், திருப்பி ஹேங் ஆகுதுன்னு. பட் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனே தேவையில்லை. ஏன்னா நம்ம வச்சுருக்க மொபைலே ஒரு நல்ல மொபைல் தான். ஏன்னா அது எப்படி இது பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஒரு சின்ன வேறு ஒன்றும் இல்லை, இப்போ வர்ற மொபைல் ஃபுல்லாகவே ரேம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருப்பான். அதில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா, அதில் இன்பில்ட்டாக 2 ரேம் தான் வச்சுருப்பான். நம்ம அதையே யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஹை ரெசல்யூஷனில் அது நமக்கு அவ்வளவு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது, லோட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி டயத்தில் ரேம் பூஸ்டர் இல்லாட்டி மெமரி எக்ஸ்டென்ஷன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது உள்ளுக்குள்ளே போனோம்னா கண்டிப்பாக அதில் நமக்கு பிரித்து வச்சுருப்பான். 2GB, 4GB, 6GB அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஏதாவது ஒன்றில் போய்ட்டு மெமரி பூஸ்டரில் போய்ட்டு, இப்போ என்னோடய மொபைலில் பார்த்தீங்கன்னா அந்த மெமரி பூஸ்டரில் இருக்கும், அது 2GBயாக வச்சுருப்பேன் டிஃபால்ட்டாக. அதை நம்ம 6GBக்கு மாற்றிட்டு நம்ம யூஸ் பண்ணோம்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஹை லெவலில் இருக்கும் அதோட ஸ்பீடு. நம்ம ஏற்கனவே இருந்ததை விட இப்போ கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ எந்த காரணத்தை கொண்டும் மொபைலை மாற்ற தேவையில்லை. இது சும்மா ஒரு அட்வைஸ் தான், தட்ஸ் ஆல். இது தெரியாதவங்களுக்காக சொல்கிறது தான். ஸோ தெரிஞ்சவங்களுக்கு நம்ம எப்போவுமே வீடியோ போடுறதில்ல, தெரியாதவங்களுக்காக தான் போட்டுட்ருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.